ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த நியூ அப்டேட் மெகா ரேம்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் நடுவில் என்ன சிக்கல் வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணி காமிப்பேன். இந்த மெகா ரேம்பை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். இந்த அப்டேட் வந்தது தெரியும், நான் ஃபுல் ப்ராக்டிஸில் உங்களுக்காக வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவள் சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், நியூ மித்ஸ்னு புட்டி ஒரு மித்தின் கமாண்டர். அதை நீங்கள் பார்க்கலன்னா சீக்கிரமாக பாருங்கள். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மிஷனுக்கோ நார்மலாக விளையாண்டாலோ இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டுக்கோமோ 9129. இப்படி விளையாண்டா நல்லா இருக்காதே, எதையாச்சும் நான் ஆட் பண்ணுவோமேனு பச்சைக்குன்னு நான் நைட் மோட் போட்டேன். என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஓட்டுவோம் வண்டியை. ஏன்னா ப்ராக்டிஸ்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மெகா ரேம்பை எப்படி வர வைக்கணும்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண தெரியுமான்னு தெரியும். பாதிக்கு மேலே ஆல்ரெடியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட அது வீடியோவாக எடுத்து போடலான்னு தான். நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறது? அங்கே ஒரு கேட்டு மாதிரி ஏதோ தெரியுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அவசரத்தில் என்ட்ரன்ஸ் எதுன்னு தெரில, அதனால தான் நம்ம மாற்றி போயிட்டோம். மெகா ரேம்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கோங்க கண்டிப்பாக. இது அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பச்சைக்குன்னு வந்துடும். ஃபுல்லாக கம்ப்ளீட் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்லோவாக நான் பண்ணுறேன். இந்த மொட்டாமை மேலேயும் இந்த பைக் மேலேயும் தான் கண் இருக்கணும். வேறு எதுலையாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மெகா ரேம்ப் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நைட் மோடில் கம்ப்ளீட் பண்ணுறது தான் கஷ்டம். நம்ம ஃபஸ்ட்டு தாண்டிட்டோம். நம்ம ஆடி எஸ்கேப். நல்ல இல்லடா சாமி. கேடிஎம் டியூக் போய் குடிச்சிட்டு போடு. 9999 புல்லட்டோட சீட் கோடு மாதிரில இருக்குது. புல்லட்டே தான். கமான் பேபி, லெட்ஸ் கோ. அந்த புல்லட் அந்த வீல படிக்கலாம் போயிட்டு நான் ஒன்றும் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி வரும். என்ன இவன் மூஞ்சில் மீஸ் இருக்குது. இவன் ஃப்ராங்க்லின் இல்லை வேறு ஏதோ கேரக்டர். ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ வேறு ஏதோ கேரக்டர் தான் கொண்டு வந்துருக்காங்க. சரியான ஆளாக இருப்பீங்க போல இருக்கேன் இந்த ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ. ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்கல சின்ன கேம் மாதிரி தான் தெரியும். கன்னும் இல்லை ஃபஸ்ட்டு, ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா அப்டேட்டுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு கன்று வந்தது, AK-47 வந்தது. அம்மா ஸ்கோப் இருக்குள்ள ஒரு கன்று அது வந்தது. அதுக்கப்புறமா தான் ராக்கெட் லான்ச்சர் வந்தது. கடைசியாக ஸ்டிக்கி பாம் வந்து வெப்பன்ஸை ஆட் பண்ணல. பைக்ஸ், கார்ஸ், ஆட்டோஸ் அதுதான் ஆட் பண்ணாங்க. சுற்றிலும் முத்திலும் அந்த இடத்துல விழுகிறோமே. இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ நம்மளுக்கு நைட்டில் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ப்ராக்டிஸ்ட் இல்லை, பாதி பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் இதெல்லாம் தாண்டி பண்ணியிருக்கேன். ஜெட் பேக்கில் போய்டும். மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, கொஞ்சம் மேலே போ, கொஞ்சம் மேலே போ, கொஞ்சம் மேலே போ.
ஏய் யார் யார் நான் தெரியும்ல. மேலே போவாட்டியா? மேலே போயிடுச்சா சாமி. யாருன்னே தெரியும், அப்போ ஏன் அந்த பயமே உன்கிட்ட இல்லையே? மகத்துனா யாருன்னே இதுக்கு தெரியாது போல. நம்ம ஸ்ப்ளெண்டர் தான் போடணும், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு லக். இப்போ நம்ம இதை தள்ளி தான் வேணும் போலையே. ஐயோ ஸ்ப்ளெண்டர் சாரி. ஐயோ இதுக்கிட்ட சாரி சொல்லி நம்ம ஏன் ஒரு உயிரெலாம் பொருள். பெட்ரோல் விட்டால் 5 ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகும், அவ்வளோதானே அதோட பவர். இப்போ நம்ம 9 இப்போ நம்ம 5555 ஏதாச்சும் ஒரு புது சீட் கூட போட்டு ஒரு வண்டி வரும். ஐயோ அப்படின்னா கோஸ்ட் ரைடர் பைக்கா? இப்போ ஓட்டி நான் 2022 ஓட்டின பைக் இது. ஓட்டினதே இல்லை. மூடு 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 மூடு. ஜியோ ஈட்டிக்கு விசிறி போட்டி, அங்கிள் என் நண்பா விசிறி போட்டி. ஐயோ ரொம்ப கிட்ட வர்றாரு பாப்பலையே. நம்ம 3 ட்ரை பண்ண போகிறோம். அதில் நம்ம 2வது ட்ரை முடிஞ்சிச்சு, 3வது ட்ரை முடிய போகுது. இப்போ 3வது ட்ரைக்கு நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கெலாம் வேணாம், அதான் ராசியே இல்லாத வண்டியாச்சு. KTM டியூக்கு ஃபேவரட் பைக். ஒரே ஒரு சைட் ஏன் மறந்த மாதிரியே இருக்கே. 9129. இப்போ 1 2 3. என்னடா அதுக்குள்ளே ஹெல்மெட் போடுறான், ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல. ஹெல்மெட்லாம் போடுறான், டெய்லியும் சீட் பெல்ட். என்ன இவன் ஓட்டக்குள்ளே பூந்து போகிறான்? யார் இவன்? கேம் கோடிங் அவங்க சரியாக பண்ணலன்னு அர்த்தம். ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ அடுத்த அப்டேட்டில் இந்த கோடிங்கை சரியாக பண்ணலாம். நான் அதுக்கும் அடுத்த அப்டேட்டில் பண்ணலாம். ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ அப்பப்போ ஒன்று தான் பண்ணும், அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ சின்ன 108 MB வச்சு, ஆனால் GTA 5 அப்புறமா தான் காப்பி அடிச்சது போல். இப்போ நம்ம இங்கே தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இங்கெல்லாம் தாண்டியே போயிட்டேன். அப்போல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி சுற்றும். இது நம்ம சஃபர்ஸ் கேம் மாதிரி தான், அப்படியே சுற்றும். ஒரு நடுவில் ஒரு கேப் தெரியும், அதில் எஸ்கேப் ஆகிடும். அப்படியே தெரியும்ல. இந்த இங்கே வெயிட் பண்ணும் கொஞ்சம். அப்படியே நிற்கணும். அட எப்படிறா இங்கே தான் நான் மாட்டிக்கிட்டேன். சின்னனே இதை தாண்டி எனக்கு போக தெரியல. போயிட்டேன். இது கீழே ஏதோ இருக்குது. நம்மளை டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு 8 போடுற மாதிரி இதையோ போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வண்டியை கவனிக்காமல் ஓட்டுவோம்.
இங்கே தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக கொடுத்து வச்சுருக்கீங்க எல்லாத்தையும். இந்த 2 வழி பிரிஞ்சு போகுது. எனக்கு ஸ்ட்ரைட்டு தான் இப்பயும் பெஸ்ட்டு. நான் நேர் வழியை விட்டு குறுக்கு வழியில் போகாதேன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால தான் நான் லெஃப்ட்லேயும் போகல, ரைட்லேயும் போகல, ஸ்ட்ரைட்டாகவே போய்ட்டுருந்தேன். ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருந்தேன். இங்கே ஒருத்தவங்க டிவி போட்டிருப்பாங்க, ஏதோ கிரிக்கெட்டு. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்தா அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகி அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம பைக்கை எங்கேயாச்சும் விட்டுருவோம். அதுக்காக அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. மெகா ரேம்பை கம்ப்ளீட் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். மாடு ஓட்டிட்டோம். நட்டு குக்கி முட்டை கட்ட முட்டை மாடி நொடிக்கணும். முடியாண்டி சீக்கிரமாக விழுவாண்டி. நம்ம அப்படியே என்ன பண்ணோம்னா ஜெட் பேக் எடுத்துகிட்டு போகணும். முடியாண்டி என்னன்னா இப்போ ஜெட் பேக்லாம் நம்ம சமாளித்தால் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோமே. இந்த பில்டிங்கில் இருந்தானா நம்ம விழுந்தோன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். இந்த பில்டிங் தான் பெருசாக இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் நம்ம தொலைத்து விட்டுறோம் புலி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பில்டிங்கில். இந்த வேலை தான் நம்ம வந்த மாதிரி இருக்கு. இந்த வேலை தான் நம்ம போகணும் போல். இங்கே கேடிஎம் இருக்கும். நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம போட்ட வழி எல்லாமே நம்ம போன வழி மாதிரியே வச்சுருக்காங்க. நம்ம போன வழி இல்லை. நம்ம போன வழி மாதிரி தான் இருக்கு. நம்ம போன வழியான்னு தெரியலையே. சுற்றி முற்றி ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வருமே. ஏதோ சரியில்லையே. இது திருப்புறத்துக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆகிடும் போலே. நம்ம வந்த வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். நம்ம போக போகிற புது வழியில் நம்ம போகலை. இந்த புது வழியில் நம்ம போகணுன்னா தான் உனக்கு நிறைய வழி தெரியும். பாருங்களேன், ஏரோப்ளேன் பறக்குது. இங்கே தான் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்க போகணும். இந்த வழியெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே ஏறணும். மெகா ரேம்ப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது, இது அவங்க செஞ்சதுக்கே எவ்வளோ நேரம் ஆகிடுக்கும்னு தெரில. இந்த மெகா ரேம்புக்கு எங்கே போய் முடியுதுன்னா, நம்ம ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்கோம்ல அந்த காலத்துக்கு முன்னாடி. வந்துட்டோம் எப்படி அந்த பில்டிங் பக்கம். வந்து பில்டிங்கே தான். நிப்பாட்டுவோம் அம்மாடியா.
8 என்னடா சுற்றி முற்றி அந்த பைக்கே வருது. அதில் ஏதோ மனுஷன் சிம்பிள் போடுறது. 8 தான் புது வழியாக இருக்குது. இந்த வழி தான் நம்ம வந்தது. கன்ஃபியூஷன் ஆகிடாதரா. கொஞ்சம் ஃப்ரண்ட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நம்ம எப்பயும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒரே இடத்துல தான் திரும்பணும். ஒரே இடத்துல தான் நம்ம பைக்கை எடுக்கிறோம். சூப்பர் ஜெட் பேக் 2. இது என்ன அமுத்திரம் தண்ணிக்குள்ளார போய்ட்றான். எப்படியும் மெகா ரேம்பை கம்ப்ளீட் பண்ண தளவுக்கு வந்துட்டோம். சரி, இந்த மெகா ரேம்பையாச்சும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மெகா ரேம்பை 1 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம. அந்த மெகா ரேம்பை அடுத்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்த வீடியோ நான் ஷார்ட்ஸாகவே போடுறேன். அடுத்தது நான் 5 நிமிஷம் 6 நிமிஷம் கிட்டேயே அடுத்ததாக வீடியோ போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெகா ரேம்ப்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே விழுகாமலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மெகா ரேம்பில் தான் முட்டாம அப்பப்போ ஈஸியாக ஜெயிச்சிருவான். மெகா ரேம்பை ஃபுல்லாக கிராஸ் பண்ணிடுவோம் போலையே. அவ்வளோதான்டா, இதுக்கு போயிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்து உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ளே கொடுத்தாலும் இல்லை சேலஞ்சுக்கு போயிட்டு ஜாம்பி மோட் கொடுத்தாலோ என்ன கொடுத்தாலும் அந்த இடத்துல ஸ்டார்டிங்கே நம்ம என்ன கொடுத்தாலும் இங்கே பாருங்களேன். ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ பண்ணி வச்ச ஓகே, நல்ல வேலையே. வரவேற்பு அப்படியே சுட்டோன்னா தான் போயிடுமே. வரவேற்பு ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ தப்பாக வரவேற்றாச்சு. எங்களுக்கெல்லாம் வரவேற்பே தேவையில்லை. அதனால் நம்ம இப்போ நம்மளை வேஸ்டடாக வைக்க போகிறோம். இந்த வீடியோவை எண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் இந்த லைக்கு சப்ஸ்கிரைபையும் அந்த பெல் ஐக்கானையும் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் லைவில் எப்போ வரட்டும்னு அப்புறமா சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.